ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர், சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ காளிதாஸ் ஐயா அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஆங்கிலத்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் கபிலர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்லூரி முதல்வர் அவர்கள், தலைவர், துணைத் தலைவர், செயலர் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காளிதாஸ் ரிட்டையர் ஆகிறத எங்களால் நம்பவே முடியல. ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன். முகவூரில் பிறந்து தேனியில் வாக்கப்பட்டு விருதுநகரில் செட்டிலான ஒரு நல்ல மனிதர். 1994 அப்போ நான் சிவகாசி ஏஜே காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எஃப்டிபியில். அப்போது பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் செல்லத்துறை கல்லூரிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போ அந்த கல்லூரி அப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் முத காளிதாசை நான் சந்திக்கிறேன். 1994. அப்போ இந்த ராசுக்குட்டி படம் வந்த சமயம். நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் எல்லோரும் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம். ஒரு டீசல் புல்லட்டு நல்ல பயங்கர படன்னு சத்தத்தில் அப்படி காளிதாஸ் வர்றாரு. டீசல் புல்லட்டு, புலிநகம் வச்ச செயின், புலிநகம் வச்ச டாலர் வச்ச ஒரு செயின், 2 பட்டனை கலட்டி விட்டுட்டு அப்படி வர்றாரு. நான் ஏதோ அந்த கல்லூரியோட ஓனர் தான் வர்றாரு போல இருக்கு அப்படி நினச்சிட்டு ரொம்ப அதிசயமாக பார்த்தேன். பார்த்தா வந்து ஃபைலோட எங்களோட உக்காந்தார். அப்புறம் தான் நினச்சேன், சரி இவர் இன்டர்வியூக்கு வந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் முத அவரை பார்க்குறேன், காளிதாஸை. அப்போ பார்த்தே கொஞ்சம் ஆள் முரட்டால் அப்படி இருந்தார். மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு, அந்த தேனிக்கே உரிய அந்த கம்பீரம். சரி, அதோட நான் அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 98 நான் இங்கே 96 இங்கே வேலைக்கு வந்துட்டேன். 98 இங்கே வர்றாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். இங்கே ஜெயராஜ்னு ஆஃபீஸில் வேலை பார்த்தார். அவருக்கு உறவினர்னு நினைக்கிறேன், சாருக்கு உறவினர். அவர் மூலமாக தான் நான் இங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்னாரு. இதில் என்ன அப்படின்னா, கூடையே ஏகே முத்துசாமி சாரையும் கூடையே கூட்டிகிட்டு வந்தார். இது ஏன் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா, நட்புக்கு ஒரு காளிதாஸ். ஏன்னா இங்கே பெரிய குளத்தில் 2 பேருமே வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டு இங்கே வேக்கன்சி வரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேக்கன்சி வரும்போது யாராவது கூட கூட்டிகிட்டு வருவாங்களா? இவர் ஏகே முத்துசாமி சாரையும் கூட்டிகிட்டு வர்றார். இங்கே யார் வேலையை காலி பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் உட்காருமான்னு நினைக்கிற ஒரு சமூகத்தில் அவரையும் கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் இங்கே வேலைக்கு சேர்றாங்க. அப்புறம் நல்ல பழக்கம் இல்லை, அவர் கூட நான் நெருங்கி பழகுனது கிடையாது. நான் துறைத் தலைவர் ஆன பின்னாடி தான் சாரோட ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிது. அது முன்னாடி வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நான் ஹெச்ஓடி ஆகிறதுக்கு முன்னாடியும், நான் ஹெச்ஓடி ஆன பின்னாடியும் எந்த வேலை கொடுத்தாலும் தட்ட மாட்டார். அவர் சுயநிதி பாடப்பிரிவு தலைவரானதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் சர்ப்ரைஸ். திடீர்னு எனக்கு அவர் தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் எஸ்எஃப் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா கல்லூரியில் வந்து ஆங்கிலத்துறை வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்ததில்லை. முதல்ல வந்தது வந்து காளிதாஸுக்கு தான். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுயநிதி பிரிவு பாடத்துக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடியும் நான் சொல்லுவேன், சார் இந்த வேலையெல்லாம் வேணாம் சார் அப்படின்ட்டு. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் பேஸ், நான் எப்போதுமே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு எல்லா வேலை கொடுத்தாலும் டைம் டேபிள் போடுறது, சிலபஸ் அலாட் பண்ணுறது, எல்லா வேலையும் தட்டாமல் செய்வார். ஏன்னா ஒரு சீனியர் ப்ரொஃபஸரு, அதையும் எஸ்எஃப் டைரக்டராக இருக்கிறவர், ஒரு வேலை சொன்னோம்னா அதை தட்டாமல் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த அட்மிஷன் ஒர்க்கு சார் சொன்னார், அட்மிஷன் ஒர்க்கே நான் ஒரு டைம் டேபிள் போட்டேன் டிபார்ட்மெண்ட்டில், லீவு நாளில் யார் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கே வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் எது சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் ரிட்டையர் ஆகி போடுறது அப்படிங்கிறது வந்து
பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய இழப்பு. காரணம் என்னென்னா, அவர், நான், பிரியகுமார் 3 பேர் நாங்கள் ஒரே ஒரு ஏஜ் குரூப். ஒரு வயசு தான் வித்தியாசம். ஏன்னா இந்த வருஷம் காளிதாஸ் போகிறாரு, அடுத்த வருஷம் பிரியகுமார் போகிறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் நான் ரிட்டையர்டு. அதனால் 3 பேரும் அடிக்கடி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள். அவர் ஓய்வு பெறுவது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். நிறையா சொல்லலாம், அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அடுத்து ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் வந்து பொங்கல்னாலே காளிதாஸ் தான். பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா வாலண்டியராக அவரே இறங்கி ஆரம்பிச்சிருவார். ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பொங்கல் செய்கிறது, அந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் அவர் தான். அடுத்து இது வரைக்கும் அவர் சேர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் செமினார், கான்ஃபரன்ஸு எதுனாலும் ஃபுட் கமிட்டி அவர் தான். தைரியமாக நம்பி அவரை விட்டுறலாம். சாப்பாடை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னா பொழுதோடு அங்கேயே உட்காந்துருப்பார். அதை விட்டு நகரவே மாட்டார். அந்தளவுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர். அவருக்கு வெளி உலகமே தெரியாது. அவருக்கு உலகமே 2 தான். ஒன்று குடும்பம், இன்னொன்று கல்லூரி. வெளியில் எங்கேயும் போனது கிடையாது. அவருக்காக அவர் வாழ்ந்ததே கிடையாது. அவருக்கான அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அடிக்கடி நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இனியாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது காளிதாஸ் சார் நீங்கள் உங்களுக்காகவாவது கொஞ்சம் வாழுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அவர் உலகம் குடும்பம், குடும்பத்தை விட்டால் கல்லூரி. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். ரொம்ப எல்லார்ட்டையும் பொலைட்டாக பேசுவார். பெண்கள் பூரா அவருக்கு தாய் தான், தாயி அப்படின்னு கூப்பிடுவார். பசங்களை பூரா சில்ட்ரன் அப்படி தான் கூப்பிடுவார். பசங்களை பூரா சில்ட்ரன் அப்படி தான் கூப்பிடுவார். இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் கூட டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது பசங்களுக்கு ஒரு ஸ்வீட் காரம் தான் கொடுப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். என்ன நினச்சாருந்தே திடீர்னு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நல்லா டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சாப்பாடு போட்டார். அதில் ரொம்ப இலகிய மனசுக்காரரு. ரொம்ப இலகிய மனசுக்காரரு, ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாருன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பயங்கர கோவக்காரரு. ரொம்ப பயங்கர கோவக்காரரு. அவர் கோவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். கோவப்பட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பையனை போய் அடித்து பரங்கையை கட்டி டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுவிட்டார். அவ்வளோ கோவக்காரர். அதே மாதிரி அவரோட கைடு சாமுவேல் கிருபார் சார் ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஒரு தடவை அவரோடைய பயங்கரமாக சண்டை, டிபார்ட்மெண்ட்டே அலற அளவுக்கு சண்டை போட்டார். ரொம்ப கோவக்காரர். அவரோட கோபம் பூரா அந்த புஜத்தில் சுருட்டி வச்சுருக்கிறார். அந்த முழுக்கை சட்டை போட்டு சுருட்டி இங்கே வச்சுருப்பார். நான் கூட வேடிக்கை அடிக்கடி சொல்லுவேன், காளிதாஸ் அரக்கையாக தடுக்கிச்சிட வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுருட்டி வைக்கிறேன்னு. இல்லை இது இப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் கூட அப்போ தான் நினப்பேன், இவர் கோவத்தை பூரா இதில் தான் சுருட்டி வச்சுருக்காரு போல இருக்குது அப்படின்ட்டு. கோவமே பட மாட்டார். ஆனால் கோவப்பட்டால் ரொம்ப கோவப்படுவார். கல்லூரி காலங்களில் அவருடைய பர்சனல் லைஃப் பேச வேணாம். அவர் இதெல்லாம் கேட்டோம்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்டு மாணவர் பருவத்தில் அவ்வளவு சேட்டை பண்ணவர். ஆனால் கல்லூரிக்கு வந்து பேராசிரியர் ஆன பின்னாடி, அந்த சாக் பீஸை கையில் எடுத்ததுக்கு பின்னாடி அந்த கோவத்தை எல்லாம் குறைச்சிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப பொலைட்டான ஒரு மனிதராக மாறி இருக்கிறார். ஒரே பெண் குழந்தை, அதுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரப்பிள்ளைங்க இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஃபேமிலி தான் அவருக்கு உலகம். அந்த ஃபேமிலியை மீறி அவரால் சிந்திக்கவே முடியாது. ரொம்ப இன்னசென்ட். நாங்கள் முத சென்னைக்கு எல்டாய் கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம். அப்போ தான் அவர் எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரெயினில் 3rd ஏசியில் போகிறோம். சென்னையில் வந்தார். சென்னையிலேருந்து சுற்றி பார்த்தோம், மகாபலிபுரம் போனோம், திரும்பிலாம் வந்தோம். ஒரு வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்த ஒரு மனிதர். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு, இப்படிலாம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்பா அம்மா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. ஆனால் சொல்லுவார் அடிக்கடி, அப்பா அம்மாவோட பாசத்தை நான் அதிகமாக அனுபவிச்சதில்லை சார், ஆனால் அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது சார் அப்படின்னு. எந்த அளவுக்கு மரியாதைனா, அவள் அப்பா ஆசிரியர். அவள் அப்பா ஆசிரியர். அவங்க அப்பா பயன்படுத்தின டிஃபன் கேரியரை இன்னும் ஒரு 28 வருஷமாக பயன்படுத்தியிருக்கிறார். அவங்க அப்பா பயன்படுத்தி அந்த டிஃபன் கேரியரில் நான்லாம் ஒரு செமஸ்டருக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்குவேன். அவர் 28 வருஷமாக ஒரே டிஃபன் கேரியர். கேட்டால் எங்கள் அப்பா இது சார் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவார். ஒரு விஷயத்தில் சந்தோஷம், அவரோட சேர்ந்து அந்த டிஃபன் கேரியர் ரிட்டையர் ஆகுது. டிஃபன் கேரியர் அவங்க அப்பாவுக்கு உழைச்சி, காளிதாஸுக்கு 28 வருஷமாக உழைச்சி,
அவரோட சேர்ந்து அந்த டிஃபன் கேரியரும் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகுது. ரொம்ப எளிமையானவர், ரொம்ப குடும்பத்துக்கான. சில நேரம் யோசிப்பேன், ஒரு மனிதன் எப்படி எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. நல்ல கணவர், நல்ல தகப்பன், நல்ல மகன், நல்ல மாமனார், மருமகனுக்கு உண்மையிலே இவர் மருமையெல்லாம் கொடுத்து வச்சுவேன். அந்த அளவுக்கு ஒரே புள்ள மருமகனுக்கு அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு மனிதர் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மனிதனாக இருக்கிறாரு அப்படின்னா அது காளிதாஸ் ஒருவரால் தான் அது முடியும். அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு அநேகமாக பேரப்பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறை இல்லாத ஒரு மனுஷன் இருக்க முடியாதுல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு குறை இருக்குது, ஒரு கோபம் இருக்குது அவர்கிட்ட. என்ன அப்படின்னா, பிஹெச்டி கைடு வாங்கிட்டார். கைட்ஷிப் வாங்கி 4-5 வருஷம் ஆச்சு. ஒருத்தரையும் கைடு பண்ணலை. எனக்கு பார்க்குற நேரமெல்லாம் அவர் மேலே கோபம் வரும். இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிற ஐயா, ஒரு 4-5 பேரை கைட் பண்ணி பிஹெச்டி வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு கோபம் இருக்கும். அது ஒன்று தான் குறையே தவிர, காளிதாஸ் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதர், ஒரு நிறைவான மனிதர். அவரை போலவே அவர் வாழ்க்கையும் நிறைவாக மதுரையில் செட்டில் ஆவார்னு நினைக்கிறேன். மதுரையில் செட்டில் ஆனார்னா அன்னை மீனாட்சி அருளால் நிறைத்த ஒரு வாழ்க்கை அவருக்கு மீனாட்சி அருள வேண்டும் என்று விடைபெறுகிறேன். அடுத்து மாரியப்பன், அவங்கள பேசுகிறதுக்கு இருக்காங்க, இருந்தாலும் ஒரு கடமைக்கு. ரொம்ப இனிய நண்பர், ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர். அதிகமாக அவர்கிட்ட பேசுனதில்லை, ஹெச்ஓடியான பின்னாடி தான் அதிகமாக பேசியிருக்கேன். எப்போவும் மாணவர் நலன், கல்லூரி நலன் சார்ந்தே சிந்திக்கக்கூடியவர். அதனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பும் நிறைவு பெற வாழ்த்துகிறேன். அடுத்து சாமி சார், அவர்கிட்ட நான் பேசினதே கிடையாது. நான் இந்த கல்லூரியில் 30 வருஷம் வேலை பார்த்துட்டேன். அவர் எப்போ சேர்ந்தார், எப்போ வந்தாருன்னு தெரியவே தெரியாது. மேடையிலையும் பேசினாலும் அங்கே தனியாக நின்று குரல் மட்டும்தான் கேட்கும். அந்த குரலை வச்சு தான் சில நேரம் கேட்பேன், யாருங்க பேசுகிறது அப்படின்ட்டு. சாமின்னு ஒருத்தர் அப்படின்வாங்க. அதனால் அவர்கிட்ட அதிகமாக பேசுனதில்லை, அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்ல ஆசிரியர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய பணி ஓய்வும் சிறக்க வேண்டுகிறேன். அடுத்து ஜெயக்குமார் சார், அவர்கிட்ட நான் அதிகமாக பழகினது கிடையாது. 2009, 10, 11 3 வருஷம் வந்து நான் பிஹெச்டி எஃப்டிபி போயிட்டேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு. திரும்பி வந்து கல்லூரியில் சேர்ந்ததுக்கு பின்னாடி அந்த 3 வருஷம் மேகசினை பார்த்தேன். அட்டை டு அட்டை அவர் தான் இருந்தார். எல்லா ஃபோட்டோலையும் ஜெயக்குமார் இருப்பார். மேகசினில் எப்பவும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஃபோட்டோலையும் ஜெயக்குமார் இல்லாத மேகசின் ஃபோட்டோவே இருக்காது. அப்போ தான் கூர்ந்து கவனித்து கேட்டேன், யார் அந்த ஆள் அப்படின்ட்டு. ஜெயக்குமார் ஒருத்தர் ஃபிசிக்ஸில் சேர்ந்துருக்காரு அப்படின்ட்டு. அப்படியா, எல்லா ஃபோட்டோலையும் இருக்காரு, அப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற ஒரு ஆள் போல் இருக்குது. கல்லூரிக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியும் அவர் பிரிதிவி சகோதரர்ன்ட்டு. காரணம் என்ன, பிரிதிவி நானும் ஒரே அப்பாயின்மெண்ட் 96ல். அதனால் அவருடைய பணி சிறக்கம் வாழ்த்துகிறேன். அடுத்து விநாயகமூர்த்தி அண்ணாச்சி, அவர் பிஹெச்டி நான் கைடான பின்னாடி தான் அவரே தெரியும். அவ்வளோ அமைதியானவர். எதை கேட்டாலும் சரி சார் பார்த்துருவோம் சார்னு சொல்லுவார். அவர் பிஹெச்டி செக்ஷன் பார்த்ததுனால அவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய ரொம்ப வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பெர்ஃபெக்ட் மேனு. என்ன திடீர்னு கேட்டதே கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ தான் கொடுத்துருப்போம். 2 நாள் கழித்து திரும்பி ஃபோன் பண்ணுவார், சார் அந்த ஆட்டோ காப்பி ஒன்று கொடுத்து விடுங்களேன் அப்படின்னுவார். அந்த நேரத்தில் கொஞ்சம் எரிச்சல் வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பெர்ஃபெக்டான மனிதர். அவருடைய பணி ஓய்வும் சிறக்க வாழ்த்துகிறேன். இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுபவமே சிறந்த ஆசான் என்பார்கள். அந்த அடிப்படையில் சிறுகதை மன்னன் முனைவர் ஏ. காளிதாஸ் ஐயா அவர்களை மட்டுமின்றி சக ஆசிரியர்களையும் ஒவ்வொரு அனுபவமாக ரசித்து அவர்களை பற்றி வாழ்த்துக்கள் கூறிய கபிலரையா அவர்களுக்கு நன்றி. முனைவர் ஏ. காளிதாஸ் ஐயா அவருக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. முதலில் பொன்னாடை பூர்த்தி மகிழுமாறு நம் கல்லூரி பரிபாலன சபை தலைவர் USM சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நினைவு பரிசினை வழங்கி மகிழுமாறு கல்லூரியின் பரிபாலன சபை செயலாளர் திரு OMSR ஜே. மகேஷ் பாபு ஐயா அவர்களை எப்படி நினைக்கிறோம்.
ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ காளிதாஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு, பொதுவாகவே கடந்த 3 ஆண்டுகளாக நன்றியுரை கூறிக்கொண்டு வந்த நான் இன்று முதலாக ஏற்புரை ஏற்க வேண்டிய அவசியத்தின் கட்டாயத்தில் உள்ளேன். இதுவும் ஒன்று தான், நன்றியுரை தான் கிட்டத்தட்ட. இருந்தாலும் எனக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், என்னுடைய தம்பி, அருமை தம்பி, நன்றி நல்வதற்காக. பட் இருந்தாலும் ஏற்புரையில் என்னை பற்றி நான் சொல்கிறத விட என்னை இங்கே அமர வைத்து அழகு பார்த்த அத்தனை பேரையும் பாராட்டி நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பொதுவாக பார்த்தினாக்க கொஞ்சம் முதல்ல அந்த எஜுகேஷனை பற்றி சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே வரலான்னு பார்க்குறேன். எப்படி ஆரம்பிச்சுனாக்க எங்கள் வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே. 1998 இந்த கல்லூரிக்கு வந்தேன். வந்தபோது பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்டினோட எனக்கு சம்பளம் இல்லைன்ட்டாங்க. 1 இயர் சம்பளமே கிடையாதுட்டாங்க. என்னுடைய மனைவிக்கோ சம்பளம் வெறும் 900 ரூபாய். குழந்தை இருக்குது. அதோட தேனியிலேருந்து நான் இங்கே வந்துட்டு போகணும். அந்த ஓராண்டு காலம் உண்மையிலேயே மிகவும் கஷ்டமான காலம். சாப்பாடு வாங்கிட்டு ஒரு மதியம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிற இடத்துலேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட், அந்த ஒரு கடை இருக்கும், ஐயர் கடை இருக்கும். அங்கே வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வாங்கிட்டு வருவோம் மதிய சாப்பாட்டுக்கு. அதுதான் 8 ரூபாய் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. மதியம் பார்த்தீங்கன்னா சமைத்த சட்னியை சேர்த்து வச்சு பொங்கலோட கட்டிடுவாங்க, ஊசி போகும். பட் வேறு வழியில் அதை சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா பசிக்கும் இந்த வயிறு. ஸோ அதை சாப்பிட்டு தான் இருந்தோம் நாங்கள். ஸோ அப்படி ஒரு கஷ்டம். சரி, வேலைக்கு போகும்போது சந்தோஷமாக போயிடுவோன்னு பார்த்தாக்க எங்கள் அப்பாயின்மெண்ட்டில் அவ்வளோ விஷயங்கள், பயங்கர போராட்டம். யூனிவர்சிட்டி கமிஷன் வரணும், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வரணும், அப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். போய் அத்தனை கண்டிஷன்ஸ் ஃபுல் பண்ணி வந்ததுனாக்க மித்தவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுனாக்க 2 போஸ்ட் சேங்ஷன் பண்ணாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில். 2மே ரீடிப்ளாய்மெண்ட்டாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் சிவகாசிலேருந்து வந்தார், ஒரு ப்ரொஃபஸர். இன்னொருத்தங்க திருவி காலேஜிலேருந்து வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியும் டாக்டர் சண்முக சுந்தரம் அண்ணாச்சியும் சேர்ந்து தான் எனக்காக போராடி உடனே சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க. சென்னையில் போய் இருந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டரே தப்புன்னு சொல்லி கேன்சல் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க அந்த போராட்டங்கிறது பெரிய போராட்டம். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் எதையோ சாப்பிட்டுட்டு நாடார் மேன்ஸில் தான் தங்கியிருந்தேன். தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் இருந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்லாம் தள்ளி கொண்டு வந்து சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தள்ளி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கஷ்ட காலங்கள், ஆரம்ப காலங்கள். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொன்னாங்க, என்னுடைய நண்பர் கபிலர் சார் சொன்னார், எந்த பணி கொடுத்தாலும் செய்வேன் என்று சொன்னார். உண்மை அதுதான். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த காலேஜ் நம்ம காலேஜ். இந்த காலேஜுக்காக எதுவும் செய்கிறதுக்கு தயங்கவே கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். என்ன கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி உடனே செய்வேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் சரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன், சந்தோஷமாக போயிடுவேன். அப்புறம் கோபக்காரன் ஒன்று சொன்னார். கோபங்கிறது ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர்கள் மூலமாக பழகப்பட்ட ஒன்று. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே வாத்தியார் அடிச்சிட்டேன். 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூலில். சரி, காலேஜுக்கு போனால் 1982 இலங்கை தமிழர் அகதி இலங்கை இறங்குறாங்க. யாரா போராடுவா? வா, நான் போராடுறேன். போராட்டத்தை ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து செல்வராஜன் சொல்லக்கூடிய தான் பிரின்சிபல் சாருக்கு தெரியும், சாரி சார் தெரியும். காளிதாஸ் இங்கே வா, அவர் சொல்லுவார், நீ எப்போ காலேஜ் முடிதுமோ முடிக்கும், எப்போ திறக்கணுமோ திறந்துக்கோ, தயவுசெஞ்சு எங்களை தொந்தரப்படாத அப்படிம்பார்.
ஸோ அங்கே 1.5 ஆண்டு காலம் முடித்து விட்டு டிசியை கையில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ரொம்ப நல்ல பெண்ணு. அதுக்கப்புறம் வெள்ளச்சாமண்ட காலத்தில் போய் சேர்ந்தேன், இங்கிலீஷ் சேர்ந்து. அப்புறம் நம்ம காலத்தில் எம்ஏ இங்கிலீஷ், அப்புறம் எம்பிஎல் இங்கிலீஷ், பிஹெச்டி, அப்படி வரிசையாக படித்து போனேன். அது ஏன் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுனாக்க அந்த அந்த வாழ்க்கையில் நான் பண்ண தவறுகள், அந்த முரட்டுத்தனம், 2 முறை. ஒன்று, யாராவது கை நீட்டினா அடிச்சிருவேன். 2வது, காமராஜர் மேலே பயங்கர பற்று எனக்கு உண்டு. யாராவது குறை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டுருவேன். இந்த 2 மோசமான குணம் எனக்கு. சண்டைக்கு யார்ட்டையும் போக மாட்டேன். ஒன்று, என்னை கை நீட்டினா அடிச்சிருவேன். 2வது, பெருந்தலைவர் காமராஜர் யாராவது குறை சொன்னாங்கன்னா கோவப்பட்டுருவேன். இந்த 2 விஷயம் பயங்கரமாக இருந்தது என்கிட்ட. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாற்றங்கள், ஏகப்பட்ட மாற்றங்கள். கோபங்கள் குறைய ஆரம்பித்தது. வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை மாற்ற ஆரம்பித்தேன். முதல்ல சார் சொன்ன SF காலேஜில் தான் ஒரு 4.5 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். சம்பளம் ஒரு 1500 ரூபாய் தான். அந்த காலேஜோட அனுபவங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேனாக்க கண்ணீர் வந்துடும். ஏன்னா எங்கள் செக்ரட்டரிக்கு அவ்வளோ பதில் சொல்லணும். நாங்கள் அவர் கண்டசாக்கார் உள்ளே வந்துருச்சுனாக்க யாரும் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவர் 9 மணிக்கு என்னை அப்போ கார் எடுத்துகிட்டு போகிறாரோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னாக்கா நடுப்பட்ட காட்டில் இருக்கும். தேவதானப்பட்டிக்கும் பெரிய இடத்துக்கு நடுவில் நல்ல கருப்பன்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். எங்களுக்கு பச்சை பேண்ட்டு, மஞ்சள் சட்டை, சிகப்புட்டை யூனிஃபார்ம். யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். 2வது, நான் இன் பண்ண மாட்டேன், போய் வெளியே விட்டு தான் போவேன். அது என்னுடைய பாலிசி. கையை அப்படி மடச்சி விட்டுட்டு டை கட்டியிருப்பேன், ஆனால் இன் பண்ண மாட்டேன். நான் பாட்டு கேஷுவலாக போய்கிட்டு இருப்பேன். ஸோ தட் வாஸ் அ கண்டிஷன். நிறைய இன்னும் விஷயங்களை அவரை பற்றி பேசிட்டே போகலாம். ஸோ இந்த கல்லூரிக்கு வந்தோடனே முதல்ல எனக்கு நட்பு பழக ஆரம்பிச்சது சிவகுமார் அண்ணன் தான். பட் அவர் காலமாகிவிட்டார். அடுத்து சாமி, ஜெயக்குமாரன் அப்பாயின்மெண்ட் டேட்டில் தான் அவர் வந்தார். அவரோட பார்த்தோம். நாங்கள் 4 பேர் எல்லாமே என்ன விஷயமாக இருந்தாலும் சரி தான். இன்று வரை நாங்கள் எல்லா துறையிலும் சரி, ஏதாவது ஒரு துறையில், மாரியப்பன் சார் சும்மா சொல்லக்கூடாது, NSSல இருந்தார் என் கூட. அதே மாதிரி சாமி சார் எல்லாத்துலேயும் இருப்பார், ஜெயக்குமரன் சார். நாங்கள் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு ஒரு பணியை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். NSSல நாங்கள் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கையிலேருந்து அவ்வளோ காசு உள்ளே போடுவோம். மாரியப்பன் சார் தெரியும். ஏன்னா பையங்களை கேம்ப் கூட்டு போவோம். 120 பேர் இளவட்ட பசங்க, 3 நேரம் சாப்பாடு போடுறது 10 நாளைக்கு. நீ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஃபண்ட் இருந்தாலும் நமக்கு பத்தாது. அப்போ நம்ம கையிலேருந்து போட்டால் தான் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா NSSல அவ்வளோ அதே பொருட்களும் வாங்கி போடுவோம். ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம கல்லூரிக்காக சேர்த்து வைத்தோம். அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த காலத்தில். ஆனால் இப்போ கேம்பே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பணம் ஃபண்டும் கொடுக்கறதில்ல. இது என்ன மாற்றங்கள் எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பசங்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியை வளர்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்புறம் இப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சார் என் மேலே கோபம்னு சொன்னார். PhD கைட்ஷிப் வாங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே PhD கைட்ஷிப் வாங்கிட்டேன். ஏன் கைட் பண்ணலன்னு கேட்டாங்க. எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் தான், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. எனக்கு என் கைடுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் தான் மீண்டும் யாருக்கும் வரக்கூடாது என்று எண்ணி யாரும் கைட் பண்ணலான்னா ஹெல்ப் பண்ணிடுவேன். யாராவது கரெக்ஷன் கொடுத்தாலும் கரெக்ஷன் போட்டு கொடுப்பேன். என்ன டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் செய்வேன் நான். ஆனால் பட் நான் கைட் பண்ணி மாணவனுடைய வாழ்க்கையை பாழாக்க விரும்பவில்லை. ஏன்னா என்னுடைய கைடு அப்படி ஒரு கசப்பான நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துச்சு எனக்கு அவருக்குமே. ஒரு தடவை சண்டை கூட போட்டு சார் சொன்னார், சண்டை கூட போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னை பொதுவாக அவர் பார்த்தாலும் எல்லாம் பயப்படுவாங்க. பட் நான் தைரியமாக அவரோட சண்டை போடுவேன். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதையெல்லாம் தாண்டி இந்த கல்லூரி ஒரு பாரம்பரியமிக்க கல்லூரியானது என்னை ஒரு பண்பாளனாகவும் நல்லவனாகவும் மாற்றி சொசைட்டியில் ஒரு பேர், காளிதாசன் ஒரு பேர், அந்த பேர் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்லூரி ஒன்று தான். இப்போ சுகிசிவம் தன்னுடைய புக்கில் சொல்லுவார், மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருவை கொண்டு எங்கே வைப்பார்னாக்க தகப்பனாருக்கும் கடவுளுக்கும் இடையில கொண்டு போய் வைப்பார். இது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாய் ஒரு தந்தை இவங்க 2 பேருக்குமே குழந்தைக்கு செய்கிறதுக்கு பேர் சர்வீஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், என் குழந்தைய 20 வருஷமாக
சர்வீஸ் பண்ணி நான் வளர்த்துருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. அது நம்முடைய கடமை. இட் இஸ் an affinity between father as well as child, mother as well as child. ஒரு தகப்பன் இல்லை என்றால் அது துறவில் நினைச்சுவாங்க அம்மா எடுப்பாங்க. ஒரு அம்மா இல்லை என்றால் அம்மா ரோல் தகப்பனாரை எடுக்க முடியும். ஆனால் அந்த 2 ரோல் எடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருனாக்கா ஆசிரியர் தான். தாயை போல அரவணைக்கவும் முடியும், தகப்பனை போல அறிவு கூட்டவும் முடியும். அதனால தான் 3வது கொண்டு குருவை கொண்டு போய் வச்சாங்க. இந்த குரு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜட்ஜ் இருந்தார், மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் இருந்தார், மோகன் பேர், அவருடைய பேர். அவர் தான் படித்த பள்ளிக்கூடம் உடுமலைப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆசிரியருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அங்கே இந்த ஆசிரியருடைய வயதோ 85. எத்தனை வயசு? 85. அவருக்கு பார்வையும் குறைபாடோடு இருந்தது. பார்வை அவ்வளோ சரியாக தெரியல. அவர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் மோகன் வர்றாரு. அங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆசிரியரை பார்த்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, முட்டிங்கால் போட்டு அவர் மடிக்கிட்ட போய் கையை வச்சுட்டு வணக்கம் சொல்கிறாரு. இவருக்கு சரியாக கண் தெரியல. அவர் சீஃப் கெஸ்ட் வந்தான்னு சொல்லி வேகமாக இருந்துச்சு, வணக்கம் சீஃப் ஜஸ்டிஸ் மோகன் சார்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் கிடையாது, என்றுமே நான் உங்கள் மோகன் சொல்கிறார். அதான் தட் இஸ் த க்ளோஸ் அஃபினிட்டி பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஆசிரியருக்கு மாணவருக்கான தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்பு. அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக அவன் அதிக நேரம் இருக்கிறதே நம்மளோட தான். இன்னும் சொல்லப்போனாக்க நம்ம இன்ஃபோசிஸ் அவருடைய ஓனர் நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி மேடம் சொல்லக்கூடியவங்க படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கோவாவில் படித்தாங்க. அவங்களும் ஒரு அலுமினி டேக்காக போகிறாங்க. அந்த அலுமினி டேயில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சுதாமூர்த்தியினுடைய ஆசிரியர் வருகிறார். இவங்க குத்துவிளக்கு ஏற்றி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தூரத்தில் தன்னுடைய ஆசிரியரை பார்த்த உடனே இந்த ஆசிரியரை மேடை கூப்பிட்றாங்க. சுதாமூர்த்தி மேடம் அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, ஏகப்பட்ட பேருக்கு வேலை கொடுக்குறவங்க, இன்ஃபோசிஸ் கம்பெனி அவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவங்கள மாதிரி யார்ட்டுமே இருக்காது. சுதாமூர்த்தி மேடம்னா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் யூ கால் சவுண்ட் நாலேஜ் இன் ஸ்போக்கன் அஸ் வெல் எஸ் ரிட்டன் இங்கிலீஷ். அப்போ ஆசிரியரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு மேடையில் ஆசிரியரும் அவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. ஏற்றி முடித்த உடனே இந்த அம்மையாருக்கு 2 கை கூப்பி அந்த ஆசிரியர் வணக்கம் சொன்ன உடனே அந்த கைகளை விலக்கி விட்டு அந்த அம்மையார் உடனே இந்த ஆசிரியருடைய காலில் விழுந்து வணங்கி எந்தித்தார். அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, மல்டி மில்லியனர்ஸ், யாருக்காலும் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஆசிரியருக்கான மரியாதை அதான் முக்கியமான விஷயம். அதான் சொல்ல க்ளோஸ் அஃபினிட்டி அப்படிம்பாங்க. அந்த 2 இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவானாக்க, கொடுப்பவனை காட்டிலும் பெறுவன் அதிகமாக பெறுவான் என்று சொல்லுவார்கள். அதாவது வாத்தியாரை காட்டிலும் சிஷ்யை நிறையா படிச்சிருவான், நிறையா குருவை மிஞ்சி சிஷ்யன்லாம் சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆசிரியர் என்றுமே ஆசிரியர் தான், மாணவன் என்றுமே மாணவன் தான். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவம். இன்றைக்கி ஒரு போய் நடத்துகிறாங்க, இதே போய் அடுத்த கிளாஸ் நடத்தும்போது வேறு மாதிரி நடத்துவாங்க. ஒரு பொருளாதாரம் நடத்துகிறாங்கன்னாக்க அடுத்த கிளாஸ் வரும்போது வேறு விஷயத்தை நினைச்சுவாங்க சேர்த்து சொல்லுவாங்க. அதுதான் ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் த டீச்சர். பையன் அதை மட்டும் தான் கேட்டு போவான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு நம்முடைய சுகிசிவம் சொல்கிறாரு. இதே சீஃப் ஜஸ்டிஸ் மோகன் ஒரு முறை அவர் சொன்ன விஷயம், இந்த விஷயம் வந்து ஒரு முறை ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, இந்து லா பற்றி ஒரு கேஸ் நடக்குது. அப்போ அந்த பெஞ்சு கோர்ட்டில் 2 ஜஸ்டிஸ் உட்காந்துருக்கிறாங்க. ஒருத்தர் மோகன், இன்னொருத்தருடைய நண்பர் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த ஹிந்து லாஸை பற்றி ஒரு மூத்த வயதுடைய ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். நல்ல நாம் போட்டிருக்கிறாரு. ஒரு ஐயங்கார், அவருக்கு வயது 60க்கு மேலே. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லிட்டே வர்றார். உடனே இந்த ஜட்ஜுக்கு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த ஆளை விட்டாக்க இப்படியே இன்னைக்கு பூரா பேசிட்டே இருப்பார், நம்மளை அப்படி தானே சொல்லுவீங்க. இந்த ஆள் மைக்கு கொடுத்தாக்க பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் டயத்தை வேற பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் தண்ணி பாட்டில் காலியார் வரைக்கும் விட மாட்டேன் உங்களை. தேர் இஸ் நோ அதர் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். அப்போ 2 ஜட்ஜும் பேசிக்கிறாங்க. யோ
யார் அந்த ஆள் விட்டா என் வாட்டுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நாளைக்கு ஃபுல்லாக பாடம் நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஆள், நீ சொல்ல வேமா 2 பாயிண்ட்டை சொல்லி கேஸை முடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மோகன் அந்த சீஃப் ஜட்ஜஸ் சொல்கிறார், நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டு போனீங்கன்னாக்க அந்த ஜட்ஜஸ் நிறைய நீ உள்ளே போய் பார்த்தா தெரியும், விளையாடுத்தனமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்ல மாட்டேன், நீ வேணா சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே இவரும் பொறுமை இழந்து அந்த அந்த ஆசிரியரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வேகமாக உங்கள் கருத்துக்களை சொல்லி முடித்தீங்கன்னா தான் நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியும்னு சொல்கிறாங்க. உடனே அவர் நேரம் நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த ஜட்ஜை பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி நீ இத்தனாவது வருடம் இந்த கல்லூரியில் படித்த மாணவன் தானே அப்படிங்கிறாரு. உடனே ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, ஹிந்து லாவில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கினீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. உடனே ஒரு தலையை கொஞ்சம் உட்காந்துடுறாரு அந்த ஜஸ்டிஸ். உடனே மோகன் அவர் 100 சீஃப் ஜட்ஜ் அவர் கேட்குறாரு, எவ்வளோ மார்க்கடா வாங்கினேன் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு. அவர் குனிஞ்சிக்கிட்டு, நான் அந்த பாடத்தில் மட்டும் ஃபெயில்ட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, அன்று நீ சரியாக படிக்காதனால அந்த லா முழுவதையும் என்ன செய்கிறேன், மெதுவாக இன்று உனக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மெதுவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா 40 வயசில் பாடம் நடத்தும் போது அப்படி தான் நடத்துகிறாரு. 60 வயசுலேயும் மாணவர்களுக்கு அதான் கொடுப்பவர்களுடைய விஷயங்கள் வந்து இனிமேல் குறைவே, அதை கொடுக்க கொடுக்க கல்வி, அதான் கல்வி என்பதுனாக்க அள்ள குறையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அது என்றைக்குமே குறையாத விஷயம். அப்படிப்பட்ட கல்வி பணியினை ஆற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரியில் கிடைத்தது என்பதை நினைக்கும் பொழுது மனதிற்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ இன்னொரு கதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கும் போது, என்னை பாராட்டி பேசியவர்களுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறீங்க, உங்களை கொஞ்சம் ஒரு சில பாட்டுகள் போட்டு குஷிப்படுத்தலான்னு நினைக்கிறேன். இவங்களை ஒவ்வொரு மேடையிலும் கண்டிப்பாக ஏதாவது வார்த்தை சொல்லி பாராட்டி கொண்டே தான் இருப்பேன். ஏன்னால் அவர்களெல்லாம் தொண்டு செய்ய நமது கல்லூரிக்கு வந்தவர்கள், கல்லூரி மேனேஜ்மெண்ட் போடுகிறவங்க தொண்டு செய்வதற்காக வந்தவர்கள், வியாபார நோக்கத்திற்காக வரவில்லை, பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்திற்காக வரவில்லை. நமது கல்லூரி வளர வேண்டும், 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் நிலைபெற வேண்டும் என்பதற்காகவே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொருவரும் வந்து தங்களால் என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தலைவர், நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே பயப்படுவாங்க. தலைவர் வர்றாருனாலே ஐயோ தலைவர் வர்றாங்களா, என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அவர் இளகிய மனசுக்காரர் தான். நீங்கள் நல்லா க்ளோஸாக பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். சார் என்னை சொல்லும்போது சொன்னார், நாங்கள் எப்பயுமே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுவோம். உண்மையிலேயே எனக்கு சார் பழக்கமே கிடையாது. பிரின்ஸிபல் சார்கிட்ட கேட்டேன், அடுத்து யார் வராங்கன்னு கேட்குறப்ப சார் சொன்னார், இந்த மாதிரி நமக்கு வரக்கூடியவர் யாருனாக்க சம்பத்குமார் சார் தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் என்னுடைய ரிஜிஸ்டர் பண்ணது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணார் சார். ஞாபகம் இருக்குதா சார்? ஸோ அதுதான் என் மனசில் உட்கார்ந்தது. அவர் நல்லவர், பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதை நம்மளும் போடுவோமே. ஏன்னா அவர் இங்கே வரும்போதெல்லாம் அதை பார்த்து இதை டெவலப் பண்ணிட முடியாதா, இதை டெவலப் பண்ணிட முடியாதா, பசங்க இங்கிலீஷ் பேசிட மாட்டாங்களா, இந்த பசங்க வெளியே போய் ஏதாவது உழைச்சிட மாட்டாங்களா, சம்பாதிச்சிட மாட்டாங்களா, இது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு இது அவசியமே கிடையாது. கோடிக்கணக்காக சம்பாதிச்சு பேசாமல் ஜாலியாக உட்காந்துடலாம். ஆனால் அந்த சேவையை பாராட்டியே ஆக வேண்டும். அதனால் ஆக்சுவலாக நான் பாடல் நினச்சேன், பட் என்னுடைய குரல் கம்மலாகி விட்டது. ஆகவே உங்களுக்கான ஒரு பாடல் ஒன்று. பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. தேங்க்யூ. என்றுமே எங்களுடைய இதயக்கனி நீங்கள் தான் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் ராமசாமி அண்ணாச்சி. அவர் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ என் கூட படித்தவர் மாதிரியும் பழகினவர் மாதிரியும், உண்மையிலேயே இந்த கல்லூரி முன்னாடி வெளியே பார்த்துருக்கிறேன், ஆனால் பேசுனது கிடையாது. ஆனால் என்கிட்ட அவ்வளவு உரிமை எடுத்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். என்னை பொறுத்தவரை ஒரு அண்ணாத்தே தான். அந்த அண்ணாத்தையும் பாராட்டி பாட வேண்டும் என ஒரு பாடல்.
அவர் எங்கள் அண்ணாத்தைங்கிறனால அண்ணாத்தை படத்துல ஒரு பாட்டு. அண்ணாத்தே வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. தேங்க்யூ. அடுத்து இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் மேடம். நான் அன்னே சொன்னேன், அன்பானவர்கள், பண்பானவர்கள், அத்தனை பேரையும் பாராட்டி பெருமைப்படுத்தக்கூடியவர்கள். அவங்க நீ பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் பேசலை. இருந்தாலும் பரவாயில்லை, எங்கே பேசினா சரி சுருக்கமாக பேசலாம், நல்லா பேசுவாங்க. அவர்களை பாராட்டும் விதமாக ஒரு பழைய பாடல். பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய் எளியதாய் வலியதாய் என்றுமே இனியதாய் மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய் வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்த தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வரு. தேங்க்யூ. ஏன்னா ஒரு சில பேர் வரும்பொழுது வாழ்க்கை எல்லாமே ஒளிபடும். அதே மாதிரி மேடம் இந்த கல்லூரியில் வந்து விளக்கேற்றும் பொழுதெல்லாம் இந்த கல்லூரி ஒளிர்விடும் என்று கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக நமது கல்லூரியின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அண்ணாச்சி சொல்லுவேன். கன்னடத்திலே மகேஷ் பாபு என்பவர் சூப்பர் ஸ்டார் என்றால் நமது கல்லூரியின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அண்ணாச்சி தான். எதை எப்படி செய்யணுமோ கரெக்டாக செய்வாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அவங்களும் அவர்கள் துணைவியாரும் சேர்ந்து வந்து அன்றைக்கி 2 பேரும் என்னை வாழ்த்துனாங்க, ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மனசார வாழ்த்துன அந்த வாழ்த்து இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் நிறைஞ்சிருக்கு சார். அம்மனும் ஜாமியா வந்து 2 பேரும் சேர்ந்து புகழ்ந்து பாராட்டி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கையில் கொடுத்து இதே மாதிரி உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இனிமையாக இருக்குன்னு வாழ்த்துனாங்க. ஸோ அவர்களை பாராட்டி ஒரு பாடல். நல்லவருக்கு நல்லவரு நாணயத்தா உள்ளவரு தொழிலாளி வர்க்கத்திலே ஒருத்தராயிருப்பவரு எல்லா மனசுகளும் வாயார வாழ்த்தணும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நன்றி. அடுத்து நம்முடைய முதல்வர் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்க, உங்களையும் குசிப்படுத்தணும், மேடலுக்குங்களையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதா நோக்கம். கல்லூரி முதல்வர் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் என்னை பார்த்துக்கிடுவார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய வேலையை பூரா அவர் வாங்கிக்கிடுவார். சார் நீங்கள் சும்மா அமைதியாக இருங்க சார், ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எதனாலும் என்னை அனுப்பிவிடுங்க சார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீ அதை பாரு நீ அதை பாரு சொல்லாமல் வீட்டில் ஒரு குழந்தையை எப்படி நம்ம வச்சுக்கிடுவோமோ அதே மாதிரி மதியம் மட்டும் தான் சாப்பிட்டு போவேன். எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக சாரை சாப்பாட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் நான் திருப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவேன். அப்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்கும். டெய்லி ஒரு கடலமிட்டா கொடுத்துருவார் சார். வாங்கி சாப்பிட்டா கூட உட்காந்து பேசிட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் உயர்ந்த விஷயம் ஒன்றுனாக்க எடுத்த முடிவில் வந்து பயங்கர கராராக இருப்பார். சொன்னது தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மையிலே பெரிய விஷயம். அதெல்லாமே அவரை பற்றி பாராட்டி பேச நிறையா பேசலாம். சாரதி சார் வந்து உண்மையிலே எனக்கு பழக்கமானது அவருடைய சகோதரியுடைய மகளுக்கு கிளாஸ் நடத்தினேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியலை. அந்த பொண்ணு கிராமர் நடத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாப்புல
கிராமர் நடத்துகிறேன் இந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லியிருக்குது, நான் எப்படி நடத்த என்னுடைய ஸ்டைலை போய் சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் தான் சார் ரொம்ப என்கிட்ட க்ளோஸ் ஆனாங்க. அது வரைக்கும் ஏற்றத்தான் பார்த்துக்குருவோம், 2 பேரும் பைக்கை கொண்டு போவோம், மோதி பார்க்கலாமா அப்படி தான் பேசுவோம். அவர் பைக் கொண்டு வருவேன், நானும் பைக் கொண்டு போய் வாங்க மோதி பார்ப்போம் தான் நிற்போம் 2 பேருமே கையெழுத்து போகிற இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நண்பர். உண்மையிலே இந்த 3 ஆண்டு காலம் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டாருன்னு தான் சொல்லுவேன். நான் அவருக்கு உதவி செஞ்சதாக சொன்னார். பட் இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டவர் முதல்வர் சாரதி அவர்கள். அவர்களையும் வாழ்த்தி ஒரு பாடல். வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புலி வீழாதடா தாழாதடா சீலா சீலா வீரம் மானம் புலி மகனிரு கண்டல்லோ ஏரே வாடா பகல் முகம் செகும் நேரம் வீரா கொடி 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 பறக்க தட தடத்து பறி 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 துடிக்க அடுமனது வெறி 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 பிறக்க அடிகளத்து பொறி பொறி பொறி. தேங்க்யூ. அடுத்தபடியாக என்னுடைய நண்பர்கள் சாமி, ஜெயக்குமரன், மாரியப்பன் சார் மற்றும் அருமை நண்பர் விநாயகமூர்த்தி. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு. நாங்கள் 2 பேரும் போகும்போது தான் தலைவரே ரெடி ஆகிக்குவீங்களா அப்படி கேட்டே போவேன். எப்பயுமே போகும்போது நான் ரெடி சார், நாங்களும் ரெடி சார் போகிறதுக்கு அப்படி தான் பேசிட்டே போவோம் எப்பயுமே. ஸோ என்னுடைய நண்பர்களை மறக்க முடியாது. எங்களுடைய நட்பானது இதோடு நின்று விடாமல் இன்னும் தொடர வேண்டும் என்று நினைத்து, 2வது அவங்க 2 பேரும் கமலஹாசன் ரசிகர்கள், நான் ரஜினிகாந்த் ரசிகர். ஆனால் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அவர்களுக்காக ஒரு கமலஹாசன் பாட்டு போட்டிருக்கப்பா. நண்பனே எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது என்று போல் என்றுமே தொடர்வது. நண்பனே எனது உயிர் நண்பனே. சரி, மேடையில் இருக்கலாம் பாராட்டியாச்சு. அப்போ கீழே இருக்க உங்களையும் பாராட்டணும்ல. நீங்கள் இல்லை என்றால் இந்த கல்லூரி இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க என் கூட வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை படித்த மாணவர்கள் நிறைய எங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் சின்சியராக எஃபோர்ட் போட்டு நமது கல்லூரி மேலும் பல இமாலய சாதனையை படைப்பதற்கு உங்கள் கடின உழைப்புகளை போட வேண்டும் என கூறி, நீங்கள் இருக்கும் இடம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு பாடல். எங்களது பூமி காக்க வந்த சாமி, என்னாலும் பக்கம் நின்று நல்ல வழி காமி, என்னாலும் பக்கம் நின்று நல்ல வழி காமி. உன்னாலே ஊரு பொங்குது சோறு, உன்னை ஒரு கோவில் கட்டி கும்பிடுவோம் பாரு, உன்னை ஒரு கோவில் கட்டி கும்பிடுவோம் பாரு. அள்ளி அள்ளி வந்த கையை எண்ணி எண்ணி பாடுவோம், கள்ளம் இல்லா உள்ளம் கொண்ட பிள்ளை என்று கூறுவோம். இதுதான் ஆசிரியர்களே, கள்ளம் இல்லாத பிள்ளை உள்ளம் கொண்டவர்கள் தான் ஆசிரியர்கள். ஏன்னா ஆசிரியரை பார்த்தா மாணவன் பழகுவான் வாழ்க்கையில். வி ஆர் த ரோல் மாடல் டு அவர் சில்ட்ரன். நான் தான் அப்படியே சொன்னேன், எ க்ளோஸ் அஃபினிட்டி. வி ஆர் கால்ட் எஸ் செகண்ட் பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியே நம்ம தான் பேரண்ட்ஸ். ஸோ நம்ம தான் அவனை வளர்க்குறதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களாக இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக சரி நம்மளாம் சொல்லியாச்சு, அப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃபை பற்றி சொல்லணும்ல. கடுமையான உழைப்பாளிகள் அவர்கள் அத்தனை பேருமே. அவங்க இல்லைன்னா உண்மையிலேயே கல்லூரி இயக்கம்ங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு போகும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் வேலைங்கிறது ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். ஆனால் சங்கரபாண்டியன் சார் என்னைக்கு ஓஎஸ்ஆ வந்தாரோ அன்னைக்கிலேருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டு தான். எந்த ஃபைலும் நிற்காது. உடனே சார் அனுப்பிச்சாச்சு சார், சார் கையெழுத்து போட்டு போங்க சார், அவ்வளோதான் சொல்லுவார். கடன்னு வேலை. அந்த உழைப்பாளிகள் இல்லை என்றால் உண்மையிலேயே நமக்கு தேவையான விஷயங்கள் வெளியிலிருந்து கிடைக்காது. ஸோ அவர்களையும் பாராட்டி ஒரு பாடல்.
ராஜகுரு, இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் யூ. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. அரஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. அரஹோயா அரசாமி. இப்படி பாட்டு போட்டதில் எனக்கு ஒரு வசதி, தண்ணியை குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பேசும் பொழுது. சரி, இப்போ ஒரே ஒரு குட்டி கதை சொல்லி ஒரு பாடலோடு நிறைவுபடலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது இறையன்பு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, வேர்வைக்கு வெகுமதின்னு சொல்லி. அந்த புக்கில் வரக்கூடிய ஒரு கதை, ஒரு ரஷ்ய நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏரியாவை ஒரு மன்னர் ஆண்டு வர்றாரு. அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை சிரிக்கிறதே இல்லை, எப்பயும் பயங்கர சீரியஸாகவே இருக்குது. அது வளர வளர சிரிப்பு என்பதே மறந்து விட்டது. இப்போ இளம் வயது வந்துருச்சு. மன்னர் பார்க்குறாரு, உண்மையிலே மூஞ்சினா சிரிக்கணும், அதான் அழகு. பட் இளவரசி எப்பயுமே சிரிக்க மாட்டாங்கிறாங்களே ஏன்னு சொல்லி ஊரில் எல்லா வைத்தியம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இளவரசி சிரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு, இளவரசியை யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது நான் சொல்லி இறையன்பு சொல்லக்கூடிய ஒரு கதை. அதே ஏரியா பக்கத்தில் இன்னொரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு நிலக்கிழார்ட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார். வேலைன்னா கடினமான உழைப்பாளி, பயங்கரமாக உழைக்கிறாரு. அந்த நிலக்கிழார் பாசம் கொண்டு நிறையா கொடுக்குறாரு, பொற்காசு கொடுக்குறாரு. பட் எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு ஒரு பொற்காசு போதுன்னு சொல்கிறார். சரி, அந்த ஒரு பொற்காசை வாங்கிட்டு குளிக்க போகிறாரு. ஒரு சுனையில் போய் குளிக்க போகிறாரு. அந்த பொற்காசு தவறி இந்த சுனையிலே விழுந்துருது. திருப்பி மறுநாள் வந்து வேலை பார்க்குறாரு. திருப்பி இதே மாதிரி ஒரு பொற்காசை வாங்கிட்டு போகிறாரு. அதிகமாக வாங்கலாம், ஏன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 நாட்களும் வாங்கி கொண்டு செல்கிறார். 3 காசு உள்ளே விழுந்துருது. 4ஆம் நாள் அங்கே போய் சுனை அருகே நிற்கும் பொழுது அவர் போட்ட அத்தனை காசுகளும் அவருக்கே திரும்ப கிடைக்கிறது. உடனே 3 காசையும் கையில் எடுத்து சந்தோஷமாக அந்த நிலக்கிழார்ட்ட வந்து சொல்லிவிட்டு, நான் தயவு செஞ்சு என் ஊருக்கு போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதம் விடுமுறை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மீன் ஒன்று பார்க்குறாரு. அந்த மீன் வந்து கேட்குது, நீ 3 காசு வச்சுருக்கிற, அதில் இருந்து எனக்கு ஒரு காசு தர முடியுமான்னு கேட்குது அந்த தண்ணியை கடக்கும் போது. உடனே பரவாயில்ல, இந்த வச்சுக்கணும் ஒரு காசை கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்து ஒரு பாம்பு ஒன்று வருது. அந்த பாம்பு கேட்குது, நீ 2 காசு வச்சுருக்கீங்களா, ஒரு காசு கொடுன்னு கேட்ட உடனே டக்குன்னு கையிலேருந்து கொடுத்துட்றாரு. அடுத்து ஒரு காசு தான் கையில் வச்சுட்டு போகிறாரு. எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு பறவை ஒன்று வருகிறது. அதுவும் எனக்கு ஒரு பொற்காசு கொடுன்னு கேட்குது. அதையும் கொடுத்துட்டு அப்படியே போகிறார். தண்டது 3 பொற்காசும் அவர்கிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறார். போகும்பொழுது அந்த நாட்டின், நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெகுமதிக்கான ஒரு அரண்மனை அங்கே இருக்கிறது. அந்த அரண்மனையின் ஜன்னல் ஓரமாக ராணி அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு கோமாளித்தனமாக நடந்து வந்துருக்கார். அந்த ஆள் வந்தவுடனே தடிக்கு குப்படிக்கு டம்முன்னு விழுந்துடுறாரு, ஒரு சகதிக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்து ஐயோ கீழே விழுந்துன்னு சொல்லி வேமா எந்திக்கிறாரு. அவரால் துடைக்க முடியலை. உடனே அவர் உதவி செய்த அந்த மீனும் பாம்பும் அந்த பறவையும் சேர்ந்து வந்து அவரை டம்முன்னு நினச்சி இதை அடித்து துவைக்குது, அது துடைக்குதான். இதை பார்த்த உடனே அந்த இளவரசி சிரிக்கிறாங்க. முதல்ல சிரிக்கிறாங்க, வாய் விட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, யார் சிரிக்க வச்சதுன்னு கேட்குறாரு. நமக்கு ராஜ்யம் கிடைக்குது, இளவரசியும் கிடைக்கிறாங்கனாக்க எல்லாமே நான் தான் செய்யாத இருந்தால் கூட நிச்சயமா நான் தான் செஞ்சேன்னு சொல்லி காரியத்தை கை தூக்கிட்டு போக முடியா. அதே மாதிரி ஒவ்வொருவரும் கையெழுத்தி கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் இளவரசி யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள். முடிவாக இந்த கீழே விழுந்த குப்பையில் நடந்த அந்த ஆளை கூப்பிட்டு போகிறாங்க. இவரை பார்த்தா சிரிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அவர் உழைத்த உழைப்பு எங்கேயோ உழைத்தார்.
ஆனால் அவருக்கு கிடைத்த வெகுமதி எங்கே கிடைச்சது? பெரிய ராஜாவாகக்கூடிய வெகுமதி கிடைத்தது. இந்த கதைக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்க, இதே போலத்தான் நானும் படிப்பு முடித்தவுடன் எல்லா வேலையும் பார்த்தேன். கூலி வேலை பார்த்தேன். இந்த முதுகில் அத்தனை மூட்டை சுமந்துருக்கிறேன். மதுரை கூட கோயில் டெக்ஸ்டைலில் வேலை பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது எம்ஏ எம்பில் முடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். +2 ஃபெயிலுனாச்சு, எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு தான் கேட்பேன். அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து என்னுடைய படிப்பை கேட்டவுடன், உங்கள் படிப்புக்கு 2 நாள் சம்பளம் கொடுக்க முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி வந்த நான் உழைப்போட உழைச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கான வெகுமதி இங்கு எங்கு கிடைத்தது என்றால், அத்துணை மாணவர்கள் உள்ளத்திலும் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. அத்துணை ஆசிரியர் பெருமக்கள் உள்ளத்திலும் எனக்கு இடம் கிடைத்தது. மேனேஜ்மெண்ட் பீப்புள் அத்தனை பேர் உள்ளத்திலும் எனக்கு, எல்லாருமே மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஒரு சில செக்ரட்டரியில் வந்து என் மீசியோட தடை விட்டு போவாங்க. சார் சார் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க சார்னு போவாங்க. இல்லை, அவங்க இருக்கிறதுக்கு நம்ம தொடக்கூடிய அவசியம் கிடையாது. பட் அந்த அந்யூன்யம், அப்போ அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வெகுமதி கிடைத்தது. அப்போ என்னை பொறுத்த மட்டில் இப்படி ஒரு வெகுமதி எனக்கு கிடைப்பதற்கு காரணம் வந்து இந்த கல்லூரி. ஸோ இந்த கல்லூரிக்கு என்றுமே கடமை உடையவனாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி முடிக்கலாம் சார்? ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறாரு, பயங்கர நஷ்டம். உடனே ராத்திரி ஒரு நில வெளிச்சத்தில் அப்படியே போய் உட்கார்றாரு. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து கல்லை எடுக்கிறாரு, டம்முன்னு அந்த ஆற்றுல போடுறார். இப்படி ஒவ்வொரு கல்லாக என்ன செய்கிறாரு, போட்டுக்கிட்டே இருக்கிறார். விடியக்கூடிய பொழுது வருகிறது. அப்பொழுது கையில் உள்ள கல்லை அடி தூக்கி போடும்போது கையில் பார்க்குறாரு, கையில் பளபளன்னு மின்னுது. பார்த்தா அத்தனையும் வைரக்கற்கள். அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து கொண்டு தான் இருந்தாரே தவிர, இப்பொழுது உள்ள நிகழ்காலத்தை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஸோ அதே போல் நானும் அப்படித்தான். கடந்த காலம் கடந்து விட்டது, நமக்கு கிடைக்காது. த பாஸ்ட் டு நாட் பிலாங் டு us. எதிர்காலம் நமக்கு தெரியாது. we are belonging only to the present. அப்போ இந்த காலம் எப்படி இருக்க வேண்டும்? இனிமையாக இருக்க வேண்டும். கடைசி வரை நல்லவனாக இருக்க வேண்டும். என்னால் முடிந்த நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கண் விழித்தால் சந்தோஷம், இரவு முடிந்து கண் விழிக்கவில்லை என்றால் டபுள் சந்தோஷம் என கூறி, நமது கல்லூரி நீங்கள் அத்தனை பேரும் உழைக்கும் பொழுது பிற்காலத்தில் எவ்வாறாக இருக்கும் எனில், உங்கள் உழைப்புகள் அத்தனையும் சேரும் பொழுது வெற்றியானது நமக்கு பதிக்கப்படும். ஸோ வெல்லும் படையிலே நீங்கள் இருக்க வேண்டும். இந்த கல்லூரி பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். இந்த தொண்டிலே எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்க வேண்டும். கடவுளிடம் இறந்தால் கூட சென்று கேட்பேன், எனக்கு வாழ்வளித்த கல்லூரி நன்றாக இருக்க வேண்டும் என கூறி இத்தனை காலம் பாட்டில் காலி. என்னுடைய பேச்சினை பொறுமையாக கேட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.